Hello girls. Today's lesson is past tense. So நம்ம இந்த பாடத்துல past tense பார்க்க போறோம். past tenseனா என்ன? கடந்த காலம். அதாவது நடந்து முடிந்தவைகளை பற்றி பேசுவது past tense அப்படிங்கிறோம். பேசுறதுக்கு நம்ம past tense யூஸ் பண்றோம். Okay, so let's look at the structure of a past tense sentence. நம்ம present tense, present continuous அதுக்கெல்லாம் structure பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி past tenseக்கும் structure. இப்போ positive sentenceக்கு எப்படி இருக்கு structureன்னு பார்க்கலாம். subject plus verb to plus other words. இந்த verb to அப்படின்னா என்ன? verb to is the past tense form of the verb. Okay, so இப்போ வந்து கண்ணன் played football last Saturday. Subject என்ன இல்ல? கண்ணன். Which is the past tense form of the verb? played. Other words, football last Saturday, இதெல்லாம் other words. Okay, so இந்த playedங்கிறது எந்த verb உடைய past tense form? இதோட V1 form என்ன? play. past tense வந்து played. Okay, so இப்போ negative form பார்க்கலாம். subject plus did not plus verb 1 plus other words. இப்போ இந்த did not அப்படின்னா செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இதுக்கு contraction இருக்கு, didn't. So did not ஓட contraction, அதாவது short form வந்து didn't. இந்த didn'tல நம்ம o எடுத்துடுறோம் இல்லையா, அதனால apostrophe போடுறோம். Okay, so he didn't finish his project. இதுல எது subject? he. didn't or did not. finish verb 1 and other words. இது நீங்க ஒண்ணு இங்க நோட்டீஸ் பண்ணணும், ஒண்ணு இங்க observe பண்ணணும். அதாவது நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்ல verb 2 யூஸ் பண்றது இல்ல, past tense form of verb யூஸ் பண்றது இல்ல, verb 1 யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா இந்த didn'tங்கிற வேர்ட்லயே நம்மளுக்கு past tense வந்துடுது. அதனால இந்த verbல வந்து நம்ம past tense உபயோகிக்கிறது இல்ல. So the negative sentence will be he didn't finish his project. So இப்போ வந்து question form போலாம். did plus subject plus verb 1 plus other words. So past tenseல question formலயும் verb 1 தான் யூஸ் பண்றோம், past tense form அதாவது verb 2 யூஸ் பண்றது இல்ல. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா did கண்ணன் play well. did கண்ணன் subject, verb 1 play. Yeah, இதுதான் subject. well other words. So did கண்ணன் play well? அது question. questionல வந்து நம்ம verb 2 போடுறது இல்லை. ஏன்? ஆல்ரெடி நம்ம கிட்ட didங்கிற வேர்ட் past tenseல இருக்கு, அதனால play அப்படின்னு போட்டா போதும். போட்டா போதுங்கிறது மட்டும் இல்லை, நம்ம V2 போட்டா அந்த சென்டென்ஸ் வந்து grammatically wrong, அதாவது கிராமர் படி தப்பு. So we don't speak correctly when you say, if you say did கண்ணன் played well அப்படின்னா தப்பு. அப்புறம் நம்ம இதே கொஸ்டினை வந்து கொஸ்டின் வேர்ட்ஸ் ஆட் பண்ணி, எது கொஸ்டின் வேர்ட் இங்க? வேர். இதுதான் கொஸ்டின் வேர்ட். வேர் டிட் ஹி கோ ஆஃப்டர் த கேம்? ஸோ அதே டிட், அதே சப்ஜெக்ட், அதே verb 1, அதே அதர் வேர்ட்ஸ் இருக்கு. இதுக்கு நான் கொஸ்டின் வேர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எஸ் நோ கொஸ்டின். அப்படின்னா டிட் கண்ணன் play well அப்படின்னு கேட்டா எஸ் he did அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டா no he didn't அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த கொஸ்டின் பேரு எஸ் நோ கொஸ்டின். இது வந்து WH கொஸ்டின், அதாவது கொஸ்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ற கொஸ்டின். where did he go after the game? ஸோ இதில் நம்ம கொஸ்டின் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆன்சர் வந்து he went to அடையார் ஆர் he went to செங்கல்பட், அது மாதிரி ஏதான ஒரு ஆன்சர் இருக்கும். எஸ் நோ வராது இந்த ஆன்சர்ல. எனிவே questions வந்து ஒரு செப்பரேட் லெசன்ல நம்ம படிக்க போறோம். அது we will do that later. So the focus is more on positive and negative sentences in today's lesson. Okay, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுதுங்களா? What is the time frame of the past? What is the time frame of the present? What are the time words that we use with the present? Always, okay, usually, often,
sometimes, never. இந்த மாதிரி words எல்லாம் time words of the simple present. Okay, what are the time words for present continuous? இதுக்கு பார்த்தீங்கன்னா you have words like now, nowadays, these days. இந்த words எல்லாம் present continuous ஓட time words. பாஸ்ட்க்கு என்ன டைம் வேர்ட்ஸ்? இது ரொம்ப ஈஸி. கடந்த காலம், நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவதற்கு நேற்று, முந்தைய வாரம், 2 வாரங்களுக்கு முன்பு போன்ற, கடந்த மாதம், கடந்த வருடம், 10 வருடங்களுக்கு முன்பு, அதாவது இந்த மாதிரி வேர்ட்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம், நடந்து முடிந்த கதை. ஸோ ஆல் த டைம் வேர்ட்ஸ் which relates to the past are the words we will use for speaking about the past. Okay. So now let us look at the past tense form, அதாவது V2 form of some words. இது வந்து present, இது வந்து past tense form. V2 னா past tense form. Okay. Eat, இதோட past tense form என்ன? இதுக்கு ஒரு sentence எடுத்துக்கலாமா? I eat breakfast at 8 a.m. every day. Okay, இது வந்து simple present tense. Past tenseல எப்படி சொல்லுவோம்? I ate breakfast at 9 this morning. இன்று காலை நான் 9 மணிக்கு காலை சிற்றுண்டி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இங்கே வந்து verb 2 யூஸ் பண்ணுறோம், அதாவது 8. ஸோ eat ஓட past tense என்ன? 8. So let's just write it down here. Eat ஓட past tense வந்து 8. Cry, அழுவது, அதோட past tense என்ன? Cried, அழுதான், இல்லாட்டா அழுதாள், இல்லாட்டா அழுதது. Sing, இதோட past tense என்ன? Sang. Kavita sang a song at her school last week. கடந்த வாரம் ஒரு பாட்டு பாடினாள். Dance, இதோட past tense என்ன? Danced. Read, இதோட past tense என்ன? Read. Write, இதோட past tense என்ன? Wrote. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். சாப்பிடுவது, அழுவது, பாடுவது, டான்ஸ் ஆடுவது, ஆடுவது, படிப்பது, எழுதுவது. ஸோ இதோட past tense forms வந்து ate, cried, sang, danced, read, wrote. இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் பார்க்கணும். இந்த ரீடுங்கிறது present tense form. I read a lot of books every day. நான் டெய்லி நிறைய புக்கு படிப்பேன். I read a Tamil magazine yesterday. நேற்று நான் ஒரு தமிழ் பத்திரிகை படித்தேன். இப்போ இந்த ரெட் அப்படிங்கிறது வந்து எழுதும்போது READ அப்படின்னு எழுதுவோம். ஆனால் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரெட் அப்படின்னு எப்படி இருக்கும்? சவுண்ட் வந்து ரெட் கலர் இருக்கே அதே மாதிரி சொல்லணும். ரெட் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது the spelling is the same but the pronunciation is different. So you have to remember this. Okay. So V1 பார்த்தோம், V2 forms of some verbs பார்த்தோம். இதில் நீங்கள் ஒன்றும் அப்சர்வ் பண்ணணும், சில verbs வந்து நம்ம வந்து ED ஆட் பண்ணி ஃபார்ம் பண்ணுறோம் past tense. சில verbs வந்து அது எப்படி past tense ஆகுதுன்னே புரியல. ஈட்டுக்கு வந்து ஏட்டுங்கிறாங்க, ரைட்டுக்கு ரோட்டுங்கிறாங்க. ஸோ இதுக்கு எதான ரூல் இருக்கா, இதுக்கு எதான ஃபார்முலா இருக்கா, இது எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு எந்த ரூலும் இல்லை, எந்த ஃபார்முலாவும் இல்லை. நீங்கள் வந்து பைஹார்ட் பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும் இந்த வேர்ட்ஸ், பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் சம் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ். இதை பற்றி நான் திருப்பி இதே கிளாஸில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு we will continue இந்த V1க்கு V2 ஃபார்ம்ஸை எழுதி பார்க்கலாமா? நம்ம டெய்லி காலையிலேருந்து என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கீங்க. இதுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் எழுதி பார்க்கலாமா? வேக் அப், இதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? woke up. இது ஒரு சென்டென்ஸாக பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? I wake up. எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க?
at 6 a.m. every day. நான் என்ன பற்றி சொல்கிறேன், நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திப்பீங்களோ எனக்கு தெரியாது. மேபி சில பேர் 11 o'clock கூட எழுந்திப்பீங்களா இருக்கும், அதை பற்றி எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஐ வேக் அப் at 6 a.m. every day. சரி, இது வந்து தினசரி நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. இதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது ஐ woke up at 7 today. இன்னைக்கு காலையில், அது நடந்து முடிந்துருச்சு இல்லையா, இப்போ காலையில் இல்லை, இப்போ நான் வந்து மத்தியானம். ஸோ ஐ woke up at 7 today, இல்லாட்டா yesterday சொல்லலாம். ஸோ இந்த வேக் அப்புங்கிறது பாஸ்ட் டென்ஸில் எழுதும்போது woke up அப்படின்னு ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு வேர்புக்கும் நம்ம பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் பார்க்கலாமா? I have breakfast at 8 o'clock every day. Okay. At what time did you have breakfast today? I had breakfast. அப்படின்னு சொல்றேன். I go shopping with my friends on Saturdays. Okay. Saturdays நான் வந்து friends கூட shopping போவேன். இதுக்கு past tenseல சொல்லும்போது I went shopping with my mother yesterday. Next one. Meet my friends. I meet my friends at my college due after the classes. Okay, அது ரெகுலரா நடக்கிற விஷயம். I met my best friend. I met my best friend yesterday or last Sunday. So இது வந்து meet ஓட past tense வந்து met. Call my friends. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடிக்கடி பண்ணுவீங்களா? I often call my friends to talk about my classes. ஓகே, இது வந்து ரெகுலராக பண்ணுற விஷயம். I called my cousin yesterday. Called past tense. Watch a movie. இதோட past tense என்ன? Watch ஓட past tense watched. Buy new clothes. இதோட buy ஓட buy தான் இங்கே verb. இதோட past tense என்ன? Bought. So இந்த present tense wordsக்கு எல்லாம் நம்ம past tense எழுதிருக்கேங்க. Okay, so தினசரி செய்வதற்கும் ஆல்ரெடி செய்து முடித்ததற்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க பார்த்தீங்க. Wake up, woke up, had breakfast, went shopping, met my friends, called my friends, watched a movie, bought new clothes. So you can understand the difference between present tense and past tense verbs from this slide. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் நீங்க. Speak about what you did yesterday or last Sunday. Speak இல்லாட்டா இந்த கேஸ்ல நீங்க வந்து எழுதி எனக்கு அனுப்பலாம். Write about what you did yesterday or last Sunday. நேற்று இல்லாட்டா லாஸ்ட் சண்டே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன செய்தீர்கள்? கொஸ்டின்ஸ் பாருங்க. when did you wake up? எப்பொழுது எழுந்தீர்கள்? இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா did யூஸ் பண்ணிருக்கேன். did plus subject plus verb 1. wake up, நான் woke upனு சொல்றது இல்ல, wake up. ஏன்னா கொஸ்டின்ல வந்து verb 1 யூஸ் பண்றோம். where did you go? did you call anyone? how did you spend your day? did you watch television or a movie? did you visit friends or relatives? இதெல்லாம் என்னுடைய questions. இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் சொல்லணும். write about what you did yesterday or last Sunday. ஸோ நீங்க எப்படி ஆன்சர் சொல்லுவீங்க? I past tense form இதோடது என்ன? woke up. at எந்த டைமுக்கு எழுந்துட்டீங்களோ அதை எழுதணும். நிஜம் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்க என்ன வேணா எழுதலாம். ஓகே, ஸோ இந்த go ஓட past tense இங்க எழுதணும், call ஓட past tense, all these verbs clean, watch, visit இதோட past tenses எல்லாம் எழுதணும். இங்க இதை எழுதிட்டு நீங்க இதை and you can send it to me or you can add your own sentences here. Okay, ஸோ நீங்க இப்போ என்ன இது வரைக்கும் நம்ம பார்த்தது past tense என்ன, எப்போ உபயோகப்படுத்தணும், அப்புறமா verb 1 ஓட ஃபார்ம், அப்புறம் verb 2 அதாவது past tense ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். நீங்க இதுல ஒன்றும் அப்சர்வ் பண்ணுவீங்கன்னா சில வேர்ப்ஸுக்கு ed ஆட் பண்ணினா past tense ஃபார்ம் ஆகும். இந்த வேர்ப்ஸை நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படிங்கிறோம். லெட்ஸ் லுக் அட் சம் ஆஃப் தீஸ் வேர்ப்ஸ். washed, watched, painted, walked, blinked,
jumped, called, stopped. இது verb 1 னா இது verb 2. எப்படி verb 2 form ஆகுது? verb 1 plus ed gives you verb 2. இந்த மாதிரி ed add பண்ணி form பண்ற past tense உள்ள verbs வந்து regular verbs சொல்றோம். irregular verbs னா என்ன? eat, இதோட past tense eated இல்ல, ate. saw, knew, thought, went, met, read, wrote. இது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? நான் சொன்னேன்ல ரீடோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ரெட். எழுதும்போது ரீடுன்னு எழுதுவோம், ஆனால் படிக்கும்போது சொல்லும்போது ரெட் அப்படின்றோம். ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு இதை பார்த்தா எதான ரூல் தெரியறதா? எதான சிமிலாரிட்டி இருக்கா? எதான ஃபார்முலா இருக்கா? இல்லை. எந்த பேட்டர்ன் இருக்கா? எதுவும் கிடையாது. ஸோ ஹவு வில் யூ லேர்ன் தீஸ் வேர்ட்ஸ்? யூ ஹாவ் டு லேர்ன் தெம் அண்ட் ரிமெம்பர் தெம். நீங்கள் either you can take it from a book or a dictionary, or when you speak to people, or when you read something, இதில் நீங்கள் நோட் பண்ணுற past tense verbs எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். So you have to learn these words, okay? You have to memorize them. You have to learn them by heart. So again இங்கே வந்து V1, இது verb 2. எப்படி இந்த இது ஃபார்ம் ஆகுது தெரியாது நம்மளுக்கு. புரிஞ்சுதா? So these are irregular verbs. So irregular verbs வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து முடியிற வேலை கிடையாது. இது ஆக்சுவலாக நான் இன்னும் 100 வேர்ப்ஸ் தான் இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜில். நீங்கள் இந்த 100 வேர்ட்ஸுக்கு 100 irregular வேர்ப்ஸோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மை படிச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் there are so many verbs. ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே யூ வில் கோ ஆன் ஆடிங் டு யோர் லிஸ்ட் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப்ஸ். ஓகே, ஸோ யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ரெகுலர் அண்ட் irregular verbs. ஸோ இங்கே ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். நான் verb 1 போட்டிருக்கேங்க, சில இடத்துல verb 2 போட்டிருக்கேன். There are some gaps. You have to fill the gaps. On the left hand side in the orange box I have regular verbs, and in the green box I have irregular verbs. You have to fill in the blanks. So this is a small activity. Please do this activity. இந்த கிளாஸை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் திங் சொல்லணும். நம்ம இந்த வேர்ட்ஸை பாருங்க. இந்த வேர்ட்ஸை படிங்க. 3 வேர்ட்ஸுமே எந்த மாதிரி வேர்ட்ஸ்? இது ரெகுலர் வேர்ப்ஸ். இது எல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ். ஏன்னா நான் ed ஆட் பண்ணி பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? இது படிச்சினா பெயிண்டட், இங்கே எப்படி இட் சவுண்ட் வருது? பெயிண்ட் verb 1, verb 2 எழுதுறதுக்கு பெயிண்டட். ஸோ ஐ எம் ஆடிங் அ சவுண்ட் இட், பெயிண்டட். இது பார்த்தீங்கன்னா கிளாப்ட், கிளாப்பிட் இல்லை, இது கிளாப்ட், கிளாப்ட் அப்படிங்கிறோம். ஸோ இங்கே வந்து எந்த சவுண்ட் வருதுன்னா உங்களுக்கு டி சவுண்ட் வர மாதிரி இருக்குது. கேட்டிங்கன்னா ஐ கிளாப்ட் மை ஹேண்ட்ஸ், ட சவுண்ட் வருதுங்க உங்களுக்கு. இது படிச்சிங்கன்னா ஷோ, ஷோடு, ட சவுண்ட் வருது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இடி அப்படிங்க இட், பெயிண்டட், இட் சவுண்ட் வருது. இங்கே வந்து சவுண்ட் வருது, இங்கே வந்து ட சவுண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி த்ரீ டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்குது இடிக்கு. எப்போ எந்த ப்ரொனன்சியேஷன் யூஸ் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த இட் அப்படின்னு எப்போ வரும்? அந்த லாஸ்ட், இந்த verb 1 இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்போட லாஸ்ட் சவுண்ட் at the end of this word, if it ends in d or t, d இல்லாட்ட t, for example paint அப்படின்னு முடியுது இல்லைங்களா, அதனால painted. இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? admit, admitted, ஏன்னா t sound. start, started. நம்ம இங்கிலீஷ் இன்னும் ஏதான வேர்ட்ஸ் எடுத்துக்கிறேன். weld, வெல்டிங் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ த வெல்டர் வெல்டட் த ஜாயின்ஸ். இங்கே ஏன் வெல்டட் அப்படின்னு சொல்கிறோம்? இங்கே வந்து ட சவுண்ட் வருது. ஸோ இந்த லாஸ்ட் லெட்டர் ஓட சவுண்ட் ட இல்லாட்டா ட இருந்ததுன்னா இடி சவுண்ட் வரும். வெல்டட், ஸ்டார்டட், பார்ட்டட், அட்மிட்டட், ரிக்வெஸ்டட். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ரொனன்சியேஷன். இன்னொரு ப்ரொனன்சியேஷன் வந்து ட சவுண்ட். ஸ்டாப்ட், watched,
wrapped, laughed, talked, walked, kissed, missed, dumped, hatched, finished, wished. T sound வருது endல. எப்போ இந்த மாதிரி turn pronounce பண்ணணும் இதனா? The last letter of the verb, the sound of the last, the end of the word வந்து இந்த மாதிரி முடியற வேர்ட்ஸுக்கு T sound வரும். Stopped, wrapped, watched கேட்கும்போது ஒரு மாதிரி ட மாதிரி இருக்கும் அந்த சவுண்ட். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ப்ரொனன்சியேஷன். வேற எல்லா விதமான வேர்ட்ஸுக்கும் ட சவுண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்டு, காலட் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே வந்து கால்ட், ஷோவ்டு, ட சவுண்ட் வரும். ஷோவட் அப்படின்னு வராது, ஷோவ்டு. கால்ட், ஷோவ்டு. இங்கே ஈடின்னு எழுதுவோம், ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கால்டு, ஷோவ்டு அப்படின்னு வரும். ஸோ இது இந்த ரெண்டு விதமான வேர்ட்ஸையும் விட்டுட்டு மற்ற அனைத்து வேர்ட்ஸுக்கும் நம்ம வந்து ட சவுண்ட் வரும். எக்ஸாம்பிள்ஸ் டப்ட், காம்டு, ஆர்கனைஸ்ட், ஆர்டர்ட், லைட், மைண்ட், swallowed, filmed, moved. புரிஞ்சுதுங்களா? ஸோ there are 3 different pronunciations for the AD endings. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லைட்ஸில் you may find some new words which you do not know. For example, எல்லாருக்கும் இந்த வேர்ட்ஸ் தெரியுமா? haunted, okay, created, அப்புறமா deserted, calmed, swallowed. So you may find some new words in every lesson. In the words எல்லாம் என்ன பண்ணணும்? You have to take a dictionary or you can ask somebody and you have to find out the meaning. Meaning கண்டுபிடிச்சு நோட்புக்கில் எழுதிட்டா போதுமா? No. You have to use it at least 3 to 4 times within the next 2 days. You can write a sentence to me. You can speak a sentence and send it to me. நீங்கள் அப்படி பண்ணினீங்கன்னா அது மறக்க முடியும். நீங்கள் மறக்காமல் அது உங்களுடைய வேர்ட் ஆகிடும். உங்களோட சூட்கேஸ் ஆஃப் வேர்ட்ஸில் நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணின மாதிரி ஆகிடும். ஸோ இந்த vocabulary அப்படிங்கிறது எவ்ரி லெசன் யூ ஹாவ் டு லேர்ன் நியூ வேர்ட்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ஆட் தெம் டு யுவர் vocabulary. ஸோ இதோட நம்முடைய பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிற லெசன் ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது டூயிங் வேர்ப்ஸ் இன் பாஸ்ட் டென்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ விஷ் டு தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ and I will see you again in the next class. Okay? Thank you. Bye-bye.